சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகடேஸ்வரர் திருவடிகள் போற்றி. அபிராமி அந்தாதி 14ஆம் பாடல். அருளி செய்தவர் அபிராமி பட்டர். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முக நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் ஒளியே. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் ஒளியே. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் மொழியே. பொருள்: எம் தலைவியான அபிராமி அன்னையே, தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு வகையினரும் உன்னை வழிபடுகின்றார்கள். பிரம்மதேவரும் திருமாலும் உன்னை எண்ணி தியானம் செய்கின்றனர். மேலான ஆனந்த வடிவினரான சிவபெருமானோ தம் உள்ளத்தினுள்ளே உன்னை அன்பினால் கட்டி வைத்திருப்பவர். இவ்வாறெல்லாம் இருப்பதால் உலகில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு உன் குளிர்ச்சிமிக்க திருவருள் தரிசிப்பவர்களுக்கு அது மிக எளிதாக இருக்கின்றது. உமது தரிசனம் தரிசிப்பவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியது. நிலையற்ற எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு நிலையான செல்வமாகிய உன்னுடைய திருவருளை பெறும் பொழுது உள்ளமும் உணர்வும் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து அன்னையின் திருவடிகளில் நீங்காத இடம் பெறும் பொழுது நீடிய சிவானந்தமும் நீடிய மகிழ்ச்சியும் நீடிய சாந்தமும் நீடிய ஒளியும் சூழ பெறுவோம். அன்னை அபிராமியை வணங்கும் பொழுது நம் சிந்தையுள்ளே அவள் அழியாத ஒரு நேசத்தை உண்டாக்குகிறாள். நம் சிந்தை முழுவதையும் அன்பால் நிறைத்து திருவருளால் நம்மை ஆசீர்வதிக்கிறாள். ஆகவே ஆனந்த வடிவிலான சிவபெருமானின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் எம்பிராட்டி அம்மையின் திருவருள் வேண்டி அவள் திருவடிகளில் சரணடையும் பொழுது அழியாத பேரின்பமும் அழியாத புகழும் நம் சிந்தையுள்ளே முழுவதும் நிறைந்து விடுகின்றது. ஆகவே அன்னையே சதா காலம் வணங்கி அவளுடைய திருவருளை பெற்று மகிழ்வித்து வாழ்வோமாக. ஓம் சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்தகடேஸ்வரர் திருவடிகள் போற்றி.